மோஸ்ட் அவைட்டட் ஐபிஓ ஆஃப் 2025. இந்த ஐபிஓ 8 வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டியதுங்க. ஆனால் பல இஷ்யூனால உள்ளே வர முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ எப்படியோ சிபி அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, நீங்களும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஐபிஓவை நம்ம பப்ளிக் கிட்ட ஃபண்டை ரைஸ் பண்ணுறாங்க. இந்த கம்பெனி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா NSDL. ஃபுல் ஃபார்ம் நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட். சரிங்களா? இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக்ஸை வாங்குகிறோம், அதை டீமேட்டரியலைசேஷன் பண்ணுற வேலை பண்ணுறாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வாங்குகிற ஷேரை ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணணும். சரிங்களா? அந்த சேவ் பண்ணுற பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியும் ஒன் ஆஃப் த கம்பெனி. இன்னொரு கம்பெனி எதுன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிடும். CDSL. CDSLனா என்ன கம்பெனின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். CDSLம் இதே வேலை தான் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கம்பெனி தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஆனால் மார்க்கெட் உள்ள CDSL ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. NSDL இப்போ தான் வருது. ஓகேங்களா? இந்த NSDL எவ்வளோ ஃபண்டு ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 கோடி. ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஆஃபர் ஃபார் சேலாக இருக்குது. ஆஃபர் ஃபார் சேல்னா ஆல்ரெடி இந்த கம்பெனி எக்ஸிஸ்ட் ஆகிறாங்க. அந்த கம்பெனியோட டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஃபண்டு போகாது. பட் இருந்தாலும் இந்த கம்பெனி நல்ல ஒரு ப்ராஃபிட் இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்திருக்கு. தென் 760லேருந்து 800க்குள்ள ஐபிஓ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. தென் ஒரு 20 to 30% ப்ராஃபிட் ஒன் டேல கிடைக்கலாம், கிடைக்காமையும் போகலாம். தென் இதோட டீட்டெயில் வீடியோ, CDSலும் அதே பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்கு, NSDLம் அதே தான் பண்ணுது. இது ரெண்டும் எதனா பாதிப்பு இருக்குமா, தென் ஐபிஓனா என்னது, தென் NSDL பற்றி இன்னும் டீட்டெயிலாக தென் நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா, மொத்தத்தையும் நான் யூடியூப்ல போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.